சூப்பரான ஒரு டெசர்ட். இந்த இப்ப பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டா இதை போட்டோம்னு வைங்க வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எனக்கு இந்த பிரியாணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரெட் புட்டிங் கொடுப்பாங்க. பிரெட் அல்வா, பிரெட் புட்டிங். ஆமா சார். அதுதான் பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷன். 4 துண்டு பிரெட் பீஸவை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி சாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சி சாரில் 2 வாழைப்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததுவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ், ஏலக்காய் பொடி, அரைச்சி வச்ச பிரெட் துண்டு, 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை இப்போது அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைப்பழ பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்ச உடனே இந்த கரைஞ்சி போயிடுங்க இந்த பிரெட் ஹல்வா. நீங்களும் ஈஸியான இந்த பிரெட் ஹல்வாவை வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.